Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. நேர்களே, இன்னைக்கு தேதிக்கு தேசிய அரசியல் களத்தில் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தாண்டி ஒரு விவகாரம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது சமூக வலைதளங்களையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் விவாத பொருளாகவும் மாறியிருக்கு. அந்த விவகாரம் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் விலகி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க பாஜகவில் முறைப்படி இணைந்திருக்கிறார்கள் அப்படின்றதுனால அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கிறதா, சட்டம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். பாஜகவில் இணைந்த 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள் தகுதி நீக்கம் செய்ய சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்துடலாம். அந்த வகையில் முதல் ஆக்ஷன் என்ன அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ராகவ் சத்தாவை ஜென்சி அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நிராகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. ஒரு 14 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, 1.4 கோடி ஃபாலோவர்ஸ் இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் ஓவர் த டைம் அவரை அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா சில அரசியல் தலைவர்களுக்கு தான் அதிக அளவிலான ஒரு ரீச் இருக்கிறத பார்க்க முடியுது. பிரதமர் மோடி அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 மில்லியனை தாண்டி போயிட்டாங்க. இந்த இளம் தலைமுறை அரசியல்வாதிகள்னு பார்க்கும்போது மிக மிக பிரபலமான முகங்களில் ஒருவராக இருக்கிறார் ராகவ் சத்தா. ஆனால் இப்போ ராகவ் சத்தாவை அட் அ டைம்ல இத்தனை பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நிறைய புது ஃபாலோவர்ஸ் இணைய ஆரம்பிச்சிருக்காங்களேன்ட்டு பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் புதுசாக உருவாக்கப்பட்டது. ஒரு பிஆர் ஏஜென்சி அவரை அப்ரோச் பண்ணியிருக்கார். அதனால தான் பிஆர் மூலமா அவருக்கு புது கணக்குகள் ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே ராகவ் சத்தாவை பின்தொடர்ந்துட்டு இருக்கு. இதுதான் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் அவர் ஆம் ஆத்மியிலிருந்து பாஜக சேர்ந்ததற்கான ரியாக்ஷன் அப்படின்ட்டு பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்திரமான ஒரு அரசியல் தலைவராகவும் வருங்காலத்தில் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பிருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் ராகவ் சத்தா பார்க்கப்பட்டார். இருந்தாலும் ஒரு நடுநிலையானவர்களுக்கே என்ன இப்படி திடீர்னு ஜம்ப் அடிச்சிட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி துரத்திக்கிட்டே இருக்கு. இது இன்னைக்கு நேத்து இல்லை, ஆரம்பத்திலிருந்தே ராகவ் சத்தா ஏதோ ஒரு சந்தேகத்திற்கிடமாக தான் நடந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர், அப்போ டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான கொள்கை ஊழல் அந்த விவகாரம் பெரும் தொல்லையா இருந்தது. அவர் கைதும் செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் களத்தில் இருந்து தங்கள் கட்சி தலைவருக்காக பேசியிருக்க வேண்டிய ராகவ் சத்தா இங்கிலாந்தில் இருந்தார் தன்னோட மனைவியோட. அப்போ இதை பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது எனக்கு உடம்பு சரியில்லை, கண்ணில் பிரச்சனை, அதனால நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லப்பட்டது. ஆனாலுமே அப்பவே விரிசல் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அப்பவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது போக போகத்தான் இன்னைக்கு ஆம் ஆத்மியிலிருந்து விலகி இருக்கிறார். ஒரு காலத்தில் ஆம் ஆத்மியோட செய்தி தொடர்பாளராக இருந்தவர், ஆம் ஆத்மி இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு பேசினவர், அதே நேரத்தில் பிஜேபியை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த ராகவ் சத்தா பாஜகவில் இணைந்திருக்கிறார் அப்படின்றதையும் தாண்டி அவரோட 6 எம்பிக்கள் அவரோட சேர்த்துனா மொத்தம் 7 எம்பிக்கள் எல்லாம் இப்போ பாஜக சேர்ந்திருக்காங்க. யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ராகவ் சத்தா, சந்தீப் பதக், அசோக் மிட்டல், ஹர்பஜன் சிங், ரஜிந்தர் குப்தா, ஸ்வாதி மலிவால், விக்ரம்ஜித் சஹானின்னு 7 பேர் இணைஞ்சிருக்காங்க. இதுல அசோக் மிட்டல்னு ஒரு பேர் இருக்கு பாருங்களேன். அவருடைய இல்லத்துல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இத்தனை நாளா தங்கிட்டு இருந்தாரு. இவர் மேல சந்தேகம் வந்துருச்சு, ராகவ் சத்தா பாஜக சேர போறாருன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு, மாநிலங்களவையில் ராகவ் சத்தா வகிச்சுட்டு வந்த ஆம் ஆத்மி கட்சியோட துணைத் தலைவர் டெப்யூட்டி லீடர் அப்படின்ற ஒரு போஸ்ட் அவர்கிட்ட இருந்து பறிச்சு அசோக் மிட்டலுக்கு கொடுக்கிறாரு. ஆனா அசோக் மிட்டலே கட்சியை விட்டு விலகுவார்னு அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்பார்க்கல, வேற யாரும் பொதுமக்களுமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ எத்தனை பேரும் ஆம் ஆத்மியிலிருந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ராகவ் சத்தா வெர்சஸ் ஆம் ஆத்மின்னு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் கட்சி தாவல் தடை சட்டம் அது மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா, மற்றவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா, சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா கட்சியை விட்டு விலகும் உறுப்பினர்கள் அல்லது கட்சியின் கொறடா உத்தரவுக்கு எதிராக வாக்களிக்கும் உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவர் அப்படின்னு கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லுது. இது 1985 கொண்டு வரப்பட்ட சட்டம். அப்போ திடீர் நிறைய பேர் கட்சியில் சேர்றதும் பதவி வந்த உடனே விலகிறதும் வேற கட்சியில் போய் சேர்றதுமா இருந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தது. ஆனால் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இதுல ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 91வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு உறுப்பினர்கள் இணைந்தால் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துது.
இப்போ ராகவ் சத்தா மட்டும் ஒரு வேளை பிரிஞ்சு பாஜக சேர்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா கட்சி தாவல் தடை சட்டம் மூலமா அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார். ஆனா அவரோட சேர்ந்து சரியா 7 பேர் போயிருக்காங்க. 3/2 பங்குன்னு கரெக்டான நம்பர்ல ராகவ் சத்தாவோட சேர்ந்து 7 பேர் ஆம் ஆத்மியை விட்டு விலகி பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள். அப்படின்றதுனால இப்போ இந்த மர்ஜர் என்ன இருக்கு, இந்த இணைப்பு என்ன இருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 எம்பிக்களும் பாஜகவில் இணைந்திருப்பதை இந்த மர்ஜரை ராஜ்யசபா தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு காலையிலிருந்து செய்திகள்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இணைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை தற்போதைய சூழல் அப்படின்றது புரியுது. ஆனால் அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சி தரப்புல இருந்து நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம், தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இந்த 7 பேரும் அப்படின்றதையும் ஆம் ஆத்மி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சட்டம் இவங்களுக்கு இப்போ சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா 10ல் 7 பேர் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழல் என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவையில் ஆதரவு எண்ணிக்கை எந்த அளவில் இருக்குன்னு பாருங்கள். பாஜகவுக்கு 106 என்று இருந்த எண்ணிக்கை தற்பொழுது 113ஆக மாறியிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் 10 எம்பிக்கள் இருந்த இடத்துல இப்போ 3 எம்பிக்கள் தான் இருக்காங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, 2022 ராஜ்யசபாக்கு இவர் அனுப்பி வைக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. அப்போ சேர்ந்த புதுசில் இவர் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ண முயற்சி பண்ணார். என்ன சொன்னார் அப்படின்னா, 3/2 பங்கு ஆதரவு இருந்தால் கட்சி மாறுறதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதை 4/3 பங்குன்னு அதிகப்படுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி கட்சி தாவறதெல்லாம் தப்பு இல்லையா, அது கட்சிக்கு செய்யும் துரோகம் இல்லையா, அதனால 4லிருந்து 3 பங்கு போனால் மட்டும்தான் இது சாத்தியம்னு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மோஷன் கொண்டு வர இவர் முயற்சி பண்ணார். அது அப்போ நடக்கல. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாரோ, ஒருவேளை அது அப்போ நிறைவேறி இருந்தா இன்னைக்கு ராகவ் சத்தாவில் அந்த 7 பேரும் இணைஞ்சிருக்கிறது சாத்தியம் இல்லைன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு சட்டம் வந்திருந்தாலுமே கூட இப்பயாச்சும் ஆம் ஆத்மிக்கு 3 எம்பி மிஞ்சிருக்கு, அது வந்துருந்துச்சுன்னா அதுவும் இல்லாமல் இன்னும் 2 பேர் சேர்த்து போயிருப்பாங்க, அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான மாற்று கருத்தும் வைக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இப்போதைய சூழலில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஹார்ட் த்ரோ பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வெகு சில அரசியல் தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் கிரஷ்ஷாக கூட இருப்பார் ராகவ் சத்தா. ஆனால் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இப்போ விலகி வந்துட்டார் ராகவ் சத்தான்னு பார்க்க முடியுது. தண்ணியில விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. நான் மட்டும் பேசியிருந்தா நீங்கள் நான் பண்ணியிருந்தா தப்பு நீங்கள் சொல்லலாம், என்னோட சேர்ந்து மொத்தம் 7 பேர் போயிருக்கோம்ல, அப்போ நீங்கள் தப்பு யார் பக்கம்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு தண்ணியில விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனாலும் தொடர்ந்து அன்ஃபாலோ எண்ணிக்கை நீண்டுகிட்டே போகிறதையும் பார்க்க முடியுது. பட் இட் டசன்ட் மேட்டர், எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு, ஒரு பலமான கட்சியில் தற்பொழுது இணைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு தெம்போட தான் ராகவ் சத்தா இருக்காரு. ஆம் ஆத்மி கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.